எல்லாத்துக்குமே வணக்கங்க. நம்ம பப்பீஸை வந்து இன்றைக்கி குளிக்க வைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து அவங்க குளித்ததே கிடையாது ரெஸ்க்யூ பண்ண நாளையிலேருந்து. ஏன்னா இது உடம்பு ஃபுல்லாக ஒரே பேனு ஒரே பூச்சிங்க. அது க்ளீன் ஆகணும் இல்லையா? அதனால தான் மத்தியான வெயிலில் நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் வந்து குளிக்க வைக்கிறேன். இந்த குட்டி வந்து நம்ம வீட்டில் இருந்தால் சந்தோஷந்தாங்க வரும். அது பண்ணுற சேட்டையும் அது பண்ணுற ஒவ்வொன்றும் வந்து நல்லா ரசிக்கும்படியாக இருக்கும். இது வந்ததுலேருந்து ஒரே ஜாலி தான் வீட்டில். நம்ம காசு கொடுத்து வந்து வெளிநாட்டில் இருந்தெல்லாம் டாக்கை வந்து எடுத்துகிட்டு வரோம். அதுங்களுக்கு ஏசி டெய்லி வந்து சிக்கன் போட்டால் தான் சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் ஆனாலும் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதுக்கு வேறு டாக்டருக்கு செலவு, ஏகப்பட்ட செலவுங்க. ஆனால் நம்ம ஸ்ட்ரீட் டாக்குக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே தேவையே இல்லைங்க. ஒரு தடுப்பூசி, அதுக்கப்புறமா வந்து நல்ல சாப்பாடு கொடுத்தாலே அது பாட்டுக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கோழிக்கால் இருக்கு இல்லையா கடையில், போன வாட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. கம்மியாக மீன்ஸ் ரேட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த வாட்டி ரொம்ப விலைய கூட்டிட்டாங்க. போன கிலோ 2 கிலோவுக்கு நிறையா கொடுப்பாங்க. 2 கிலோ வந்து 30 ரூபா தான் சொல்லுவாங்க. 2 கிலோ 3 கிலோ அந்த 5-6 கிலோ சேர்த்து வாங்கினா எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து கோழிக்கால் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குங்க. என்னென்னு கேட்டால், அந்த ஹிந்திக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பக்கடாவுக்கு வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடறாங்களாம். முன்னாடியெல்லாம் அந்த வேஸ்ட்டெல்லாம் ஃப்ரீயாக தான் கிடைக்கும். இப்போ வேஸ்ட்டு கூட காசு கொடுத்தாலுமே கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், மனுஷங்க வந்து எதையெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு ஒன்றுமே விட்டு வைக்கிறது கிடையாது.